அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இதுவரை 22 ஜுஸூகளை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான். நம்முடைய ஹயாத் உள்ளவரை முழுமையாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்து வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான முறையிலே அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. இந்த ஓதிய வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஜின்கள் சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் படைத்த படைப்பில் மொத்தமே பார்த்தோம்னா மனுஷன் ஒரு படைப்பு, மலக்குமார்கள் ஒரு படைப்பு, ஜின்கள் ஒரு படைப்பு, மொத்தம் 3 படைப்பு. மலக்குமார்களே அல்லாஹ் ஒளியினால் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அவங்க பாவமே செய்யாத பரிசுத்தமான ஒரு படைப்பு. 2வது படைப்பு மனித படைப்பு, நம்மை அல்லாஹ் மண்ணினால் படைத்திருக்கின்றான். 3வது படைப்பு ஜின்களுடைய படைப்பு. இந்த ஜின்கள் அல்லாஹ் தஆலா நெருப்பினால் படைத்திருக்கின்றான். இந்த 3 படைப்புல இந்த ஜின்கள் மனிதன் இந்த 2ஐயும் பார்க்கும்போது யார் உயர்ந்தது? ஜின்னு உயர்ந்ததா மனுஷன் உயர்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க ஜின்கள் தான் பெரிய ஆளு, ஜின்களை வச்சு எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மனிதன் தான் உயர்ந்த படைப்பு என்பதை திருமறை பல இடங்களிலே தெள்ள தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, மிகப்பெரிய மன்னர், ஒரு அரசர். உலகத்தை ஆண்ட முக்கியமான மன்னர்களே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கட்டடம் இப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டிடம் முறியக்கூடிய தருவாய் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல்லாஹி தஅகுலு மின் சஅதா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்டிடத்தை கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜின்கள்லாம் அந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் ஜின்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்காணிப்பு கொடுத்து நம்ம தப்ப முடியாது, நம்ம கட்டாமல் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்க பயந்துக்கிட்டு அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடைசி நேரம் பலம்மா ஃபர்ரத பையனத்தில் ஜின்னு, கடைசியில் என்னன்னா அந்த கட்டி முடிக்கக்கூடிய நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த சிம்மாசனத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்களோ அந்த நாற்காலி முழுக்க கரையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரையை அரிச்சுக்கிட்டே வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டிலில் உட்கார்ந்துருக்காங்க, சேரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜின்களுக்கு தெரியல கரையை அரிச்சிட்டு இருக்குன்றது தெரியல. அவங்களும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்த நாற்காலி அந்த கரையை அரிச்சு கடைசி ஸ்டேஜி அந்த கட்டப்புல இத்து உளுத்து கீழே விழுந்துருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சேரில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டான், அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சேரில் உட்கார்ந்த தோரணையை பார்த்தா இந்த ஜின்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஜின்களுக்கு தெரியுது. அவங்க பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டாங்க. கடைசியில் கட்டி முடிச்சு இந்த கரையை அரைச்சி கீழே விழுந்தோன்னு யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் தெரியாமல் போச்சே, கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட கட்டடம் கட்டாமல் ஓப்பி அடிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் ஜின்கள் யோசித்து பார்க்குறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் தஆலா ஜின்களை விட மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வலுவை அல்லாஹ் தந்திருக்கின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு வரலாறுல ஜின்களை விட்டு கேட்டாங்க, பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும், யாரு கொண்டு வருதுன்னு கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜின்களில் ஒரு ஜின்னு எந்திரிச்சிச்சு, நான் கொண்டு வர்றேன்னுச்சு. எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவேன்னு கேட்டாங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அந்த ஜின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த சபையில் அமர்ந்திருந்த ஒரு மார்க்கம் படைத்த, மார்க்க ஞானம் பெற்ற, இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு நல்ல சீதேவி அவங்க சொன்னாங்க, நான் கொண்டு வர்றேன்னாங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவீங்க? கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள, கண்ணை மூடி திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகின்றேன். எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனம். இப்போ இந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மனிதனை விட ஜின்கள் கம்மியான
அந்தஸ்தை உடையவர்கள் தான், கம்மியான பவரை பெற்றவர்கள் தான். மனிதன்தான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவனாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் மலக்குமார்கள் பாவமே செய்யாதவர்கள், பரிசுத்தவான்கள். ஆனால் மனிதனும் ஜின்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்தை கட்டுப்படுத்தி நன்மையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட படைப்பாக படைத்த இந்த மனிதனை ஜின்களை விட அல்லாஹ் சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருப்பதை திருமறையினுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் அவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அவன் சொன்ன வரிகளிலே நிறைவான முறையிலே அமல் செய்து வாழக்கூடிய தௌஃபீகை சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.